இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமான திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்துவராகிய அருமை ஆண்டவருடைய குரலொடி வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல்வொலி. அந்த குரல்வொலி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல்வொலி. அந்த குரல்வொலிக்காக நாம் கடந்து வரலாம், கேட்பதற்காக ஒப்பு கொடுக்கலாம். எபேசியர் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எபேசியர் 6:17வது வசனத்தை காண்பிக்கிறார். மீட்பை தலைசீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே நம்முடைய உள்ளத்திலே ஒரு உணர்வுகள் உண்டாகிறது. மீட்பை தலைச்சீராகவும், தலைச்சீரான அல்மட். இன்னைக்கு எல்லாரும் அல்மட்டு போட்டுக்கிடுங்க, உங்களுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கணும்னா அல்மட்டு போட்டுக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா? அல்மட் போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பை தலைச்சீராகும். மீட்பை நாம் பெற்றுக்கொண்ட மீட்பின் காரியங்களை அல்மட்டாக, அது பாதுகாப்பாக வைக்கணும். மீட்பை அல்மட்டாக பாதுகாப்பாக வைக்கணும். இன்னைக்கு அநேகர் அந்த மீட்பை இல்லை இருந்து துண்ணுட்டு போயிடுறாங்க. போகக்கூட. அடுத்தது பார்க்கிறோம், கடவுளின் வார்த்தையை போர் வாளாக, தூய ஆவியானவர் அருளுகின்ற போர் வாளாக, தூய ஆவியானவர் அருளுகின்ற வார்த்தை பார்க்கிறோம். அப்போ கருத்தை நம்ம பார்க்கணும். ஏதோ அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்குது, அந்த தரையில் இருக்குது. அந்த பூச்சி அடிக்கிறனாக்க செருப்பு காலை வச்சு மெரிச்சிடுவோம், அல்லது தட்டி போட்டுருவோம். அதே நேரத்தில் ஒரு பாம்பு போகுதுன்னு வச்சுக்கல, அதுக்கு தடி எடுத்து அடிப்போம். ஒரு அடிக்க தின்றது. வேற ஒரு மிருகம்னா அதுக்கு அடிக்கும். ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். இங்கே சொல்லுகிறது என்ன? கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளுகின்ற ஒரு கத்தியாக, போர் வாளாக எடுத்து, போர்வாள் கத்தி, சாதாரணமான கத்தி என்னக்க கிச்சன் கத்தி இருக்கு, அது இல்லை. போர்வாள். அதில் என்ன, 2 பக்கமும் வெட்டிருக்கோம். நானும் இராணுவத்திலேருந்து, ஆனால் இந்த மாதிரி கத்திலாம் கிடையாது, இப்போலாம் துப்பாக்கி தான் வச்சுதாங்க. அப்போ பார்க்குற பொழுது 2 பக்கம் கத்தி உள்ளது. அது குத்தி ஊடுருவி பாய்க்கின்ற ஒரு கத்தி. இதை பார்த்தோம்னாக்க அந்த எடுத்துக்கிடுங்க. அப்போ ஒன்றுங்க, எபிரேயர் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்வார். என்ன சொல்லுவான்னாக்க, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. 2 பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. முதல்ல பார்த்தோம், மீட்பை நீங்கள் அல்மட்டா போட்டுக்கிடுங்க. மீட்பை அல்மட். 2வது இறைவார்த்தை எடுங்க. 2 முக்கியம். இறைவார்த்தையை நீங்கள் பொறுவாலாக எடுத்துக்கிடுங்க. தூயால அப்படி போகும்பொழுது தான் இருக்கும். இந்த வார்த்தை எடுக்கிற பொழுது நான் சொன்னேன், என்ன சாதாரண மிருகங்களை அடிக்கிறதுக்கு ஒன்றுக்கு இருக்கும். ஆனால் எதிரியாக இருக்கிறவர்களை அழிப்பதற்கு கத்தி தான், போர்வாள் தான். அந்த எதிரி யாரு? நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கு எதிரி யாரு? பிசாசானவன். அந்த பிசாசானவனை நாம் வெல்லப்பட வேண்டும் என்றால் இறை வார்த்தையை கத்தியாக எடுத்து கடணும். ஆண்டவர் இயேசுவை பாருங்களே. ஆண்டவர் இயேசு எப்படி? அவர் பாலைவனத்திலிருந்து வந்துட்டு 40 நாள் அவருக்கு சோதிக்கப்படுகிறார். பிசாசானவன் ஒவ்வொரு கருத்தாக சொல்லிட்டு வர்றார். ஒவ்வொரு கருத்துக்கும் சோதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் அங்கங்கே ஒரு வார்த்தை கொடுப்பார். கடைசியில் அவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தான் என்று கத்தி என்று, உன் கடவுளாகிய ஆண்டவரை மற்றும் வழிபடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே
பிசாசு ஓட்டோடிட்டான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் போர்வாளாக கேட்டுக்கணும். தெய்வத்தின் வார்த்தையை நாம் போர்வாளாக எடுக்கணும். உதாரணம் சொன்னது போல சாதாரண நிலை அல்ல. பொல்லாத பிசாசை எதிர்ப்பதற்கு இறை வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து உள்ளத்தில் வச்சு எந்த சூழ்நிலையில் தூயான் உணர்த்துறாரோ அந்த வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை வெளிப்படுத்தணும். அது கடவுள் அளிக்கின்ற காரியங்களாக இருக்கும். அன்பின் ஆண்டவர், எங்களுக்கு நீர் போர்வாளாக உடைய வார்த்தையை தந்திருக்கிறேன். இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத சாத்தானன் பல விதத்திலே எங்களையும் சோதனைக்குட்படுத்துகிற நிலை உண்டு. அந்த வேலையிலே உடைய வார்த்தைகளை எடுத்து நாங்கள் கடந்து ஆண்டவர் இந்த பொல்லாத சாத்தானை வென்று கடந்து வர கிருபை பண்ணுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நல்ல ஒரு தலைமுடிச்சு அல்மட்டாகவும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பொறுவாளாகவும் அமையட்டும். அதுவே எங்கள் ஆத்மீக வாழ்வுக்கு வழியாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். தூய ஆவி தருகின்ற பொறுவால் எங்களுக்கு வாழ்வாக கிளம்பி தோறட்டும். ஆமென். 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 இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை